வாழ்க வளம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கிய தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மன அமைதி என்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏன்னா இந்த மனம் அமைதி பெறுவது என்பது ஒரு கடினமான நிலை. அது தவம் செய்பவர்களுக்கும் சரி, செய்யாதவர்களுக்கும் அந்த நிலைதான். ஆனா செய்யாதவர்கள், தவம் செய்பவர்கள் மன அமைதியை தேடுகிறார்கள். தவம் செய்யவில்லை எனில் மன நிம்மதி என்பது அற்றுப்போய் விடுகிறது. அது ஒண்ணுதான் வேறுபாடு. ஆனா நம்ம அனைவரும் தவம் செய்பவர்களாக இருப்பதனால அமைதியை தேடுகிறோம். இந்த மனம் என்பது, அமைதி என்பது, முதல்ல ஒரு சிந்தனை எடுத்துக்கொள்வோம். அமைதி என்பது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. மனம் என்பது சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு அல்ல. மன மகிழ்வு, சரியாக சொன்னோம்னு சொன்னா அது ஒரு எமோஷனல் ஸ்டேஜ். அமைதி என்பது ஒரு நிலை. அங்கு மகிழ்வும் இல்லை, துக்கமும் இல்லை. இதை புரிந்து கொள்ளணும். ஆனா பொதுவாக மனம் எதை தேடுன்னு கேட்டீங்கன்னா, மகிழ்வான நிலையைத்தான் மனம் என்பது தேடும். அப்ப மகிழ்வு அல்லது இன்பம், ஏன்னா இன்பத்தை வைத்துத்தான் மனிதன் மகிழ்வை கணக்கெடுக்கலாம். இன்பம் உடல் சார்ந்து உண்டு, மனம் சார்ந்து உண்டு. மனம் சார்ந்தா மகிழ்ச்சின்னு சொல்றோம், உடல் சார்ந்தா இன்பம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இன்பத்தை நாடும் பொழுதும் மகிழ்வை நாடும் பொழுதும், அந்த இன்பத்தை நாடினாலே அடுத்து அங்க ஒரு துன்பம் என்ற நிகழ்வு வந்துவிடும். அதனால மனம் நிறைவு பெறுகிறதான்னு பார்க்கணும். தவ யோகிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த ஒரு நிகழ்விலும் மனம் என்பது குதூகலமாகி விடக்கூடாது. குதூகலம் ஆச்சுன்னு சொன்னாலே அங்க ஏதோ ஒரு, அது ஒரு ஸ்டேஜ், அங்க அது அமைதி அற்றுதான் போய்விடும். ஏன்னா குதூகலம் எவ்வளவு நேரம் நிற்கும், மகிழ்வு எவ்வளவு நேரம் நிற்கும், இன்பம் எவ்வளவு நேரம் நிற்கும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அந்த இன்பம் நுகர்வு, இன்ப நுகர்வு, மகிழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்கும். அது மனம் கொஞ்சம் காலம், ஒரு காலம் தாண்டும் பொழுது மன மகிழ்வு என்பது அற்று போய்விடும். அப்ப எதையாவது மனம் என்பது அடுத்து நாடும். அடுத்து நாடும் பொழுது மகிழ்வு கிடைக்கவில்லை எனில் மனதிற்கு மகிழ்ச்சி அற்று போய்விடுகிறது. அப்போ இந்த மகிழ்வு என்பதும் அல்லது துக்கம் என்பதும் ஒரு அற்ற நிலைதான் அமைதி என்பது. அது எந்த நிலை வந்தாலும் சரி, மகிழ்வு வந்தாலும் சரி அல்லது துக்கம் வந்தாலும் சரி, அது அற்று போய்விட வேண்டும். அதுக்கு இடைப்பட்ட இடம்தான் அமைதி என்று சொல்லுங்க. இப்போ நான் ரொம்ப அதிகமா சொல்ல போறது கிடையாது, கொஞ்சம் மினிமம் பாயிண்ட்ஸ் மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்து நம்ம கேள்வி பதிலுக்கு சென்று விடும். சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், நேரம் கருதி கொஞ்சம் விரைவாகவே சொல்லிவிடும். காலையில் எழுந்தவுடன், பொதுவாக இரவு தூங்கும் பொழுது காலை எழுவதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனை இரவே தயார் செய்து விட வேண்டும். உணவு அருந்தி 2 மணி நேரம், 2.5 மணி நேரத்துல நம்ம தூங்கிடணும். குறிப்பாக 9 to 9:30க்குள்ள நிறைவு தூக்கத்துக்கு போயிடும். சிட்டியில முடியாது, இயல்பான முடியாத காரியம். சென்னையை பொறுத்தளவுல நகரங்களில் கொஞ்சம் முயலா காரியம். ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யணும். தவயோகிகள், தவம் செய்யாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. தவம் செய்பவர்கள் விரைவில் தூங்கணும். குறைந்தது 6 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். அந்த தூங்கும் பொழுது
பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, இவையெல்லாம் அந்த பக்கம் வைத்து விட்டு தூங்குவதற்கு தயாராகும். அப்ப தூங்குவதற்கு முன்னால தவம் செய்பவர்கள் ஒரு சாந்தி யோகம் அல்லது ஒரு ஆக்னி தவம் அல்ல ஒரு துரிய தவம், சில ரிலாக்ஸேஷன் கூட செய்யலாம். தூக்கமே வரல அக்குப்ரெஷர் கூட செய்து கொள்ளலாம். செய்து கொண்டு தூக்கத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தூங்கும் பொழுது பிரச்சனையற்ற மனம், பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனம், குதூகலித்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியான நிலையில் இருக்கணும். விட்டு விளைக்கணும். அங்க இறை உணர்வுல இருக்கணும். அந்த நிலையில் தூக்கத்துல நம்ம செல்லணும். இது காலையில உங்களுக்கு விழிப்பு கொடுக்கும். நம்ம பிரச்சனையில தூங்கணும் அப்படின்னு சொன்னா காலையில எழுந்த உடனே அந்த பிரச்சனை தான் இருக்கும். அப்போ அதுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு ப்ரிப்பரேஷன். தூங்குவதற்கு முன்னால் தூங்கி எழுந்தவுடன் மிக முக்கியம். எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் அந்த காலையில அந்த 5 நிமிடங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு முக்கியமான நேரம். அந்த நேரத்துல நீங்க காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கிறீர்கள் என்று கவனி. எழுந்த உடனே கண்டிப்பாக மொபைல் பார்க்க கூடாது. மொபைல் பார்த்தோம்னு சொன்னா நம் பிறருடைய செய்திகள் நம்ம கிட்ட வருது. கம்யூனிகேஷன்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் நாம வாங்கிடுறோம். நாம வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம இல்லை, மற்றவருடைய பிரச்சனையை உள்வாங்கி விடுகிறோம். அப்ப காலையில் கண்டிப்பாக மொபைல் அருகில் இருக்கக்கூடாது. நேரம் நீங்க தவம் செய்றீங்கன்னு சொன்னா நேரம் பார்ப்பதுக்காக எடுக்கலாம், தவறு கிடையாது. நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஆஃப்ல தான் இருக்கும், டைம் தெரியும், எந்திரிச்சுக்கலாம். ஆனா செய்திகளையோ மற்ற நிகழ்வுகளையோ நீங்கள் பார்க்க கூடாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் சொன்னா அந்த நிலையில் எழுந்து அமர்ந்து தவம் பயிலாதவர்கள் அல்லது தவம் செய்தவர்கள் கூட மூச்சை சிறிது நேரம் கவனி. தவம் செய்பவர்கள் அக உணர்வை கவனிக்கணும். நம்ம தவத்துல என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமை, செவ்வாய் ஒரு நாள் இருப்பு நிலை உணர்வு தவம்னு ஒரு தவம் கொடுக்கணும். உடல் அற்ற நிலை, ஒரு அற்ற நிலையில் இருப்பு உணர்வு தவம் என்று ஒன்று கொடுக்கிறோம். உங்களுக்கு அன்பர்கள் நிறைய பேர் நீங்க காலை தவத்துக்கு வர்றீங்க, நிறைய நண்பர்கள் காலை தவத்துக்கு வர்றீங்க. அந்த தவத்தை ஒரு 5 நிமிடம் செய்து பழகுங்க. காலையில எழுந்தோம். இந்த காலையில உங்களுடைய மன வேகத்தை குறைத்து எந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை குறைத்துக் கொள்கிறீர்களோ இது அந்த நாளில் உங்களுக்கு அமைதியை கொண்டு வருவதற்கு தயாராகக்கூடிய நிலை. அதனால இந்த காலை நேரம் மிகவும் முக்கியம். ஆனா இதுல ஒரு சுருக்கமா இருக்குது. இந்த அமைதி நிலைங்க எப்ப நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில அந்த 5 மணிக்குத்தான் முடியும். சார் நான் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு செய்யலாமா சார்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா காலையில 6 மணிக்கு பிறருடைய வேவ்ஸ் இயல்பாக உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பத ஒரு 3:15 இருந்து கணக்கிடுறாங்க. அந்த 5:30 மணி முடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். இந்த முகூர்த்த நேரத்தில் தான் நான் காலையில குறிப்பிட்டு சொல்வேன், பிரபஞ்ச சக்தி முழுவதுமாக பூமியை கவ்விக்கொண்டிருக்கும் நேரம். பூமியில நல்லா அழுத்தம் கொடுத்திருக்கும் அந்த நேரம். உயர் மகான்கள் ஞானிகளின் எண்ணங்கள் ஊடுருவு நேரம். நமக்குள்ள தூய காற்று வீசக்கூடிய நேரம். தாவரங்கள்
இதை நான் காலையில தவத்திலே குறிப்பிட்டு சொல்வேன். ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த மனம் என்பது இயல்பாக அதை நினைக்கும் பொழுதே அதை ஈர்க்க தொடங்கும். அதனாலதான் காலையில அந்த 5லிருந்து 5:30க்குள்ள நீங்க எழுந்து விட வேண்டும். இப்ப நீங்க நிறைய அன்பர்கள் காலையில 4:30க்கு எந்திரிச்சு பாக்குறேன் நான். நாளை 4:50க்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஒரு 60, 70 அன்பர்கள் வந்து காலையில 4:50க்கெல்லாம் உள்ள வந்துடுறாங்க. நான் கொஞ்சம் 5 நிமிஷம் கொடுக்குறேன் நான். 5:05க்கு பார்க்கும்போது 90 அன்பர்கள் பக்கம் உள்ள வந்துடுறாங்க. அது மேன்மையானது. ஏன்னா அது அந்த காலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் செய்வது என்பது மிகுந்த உயர்ந்த நிலை. ஏன்னா நீங்க என்ன தவம் செய்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய தவம் தான் உயர்ந்த நிலை தவமாக இருக்கும். அதனாலதான் நம்ம முதல்ல 5:30க்கு தவம் எடுத்துட்டு இருந்தோம். அதை மாற்றி இப்ப 5 மணிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சிரமமாக தெரியும் ஆரம்ப கட்டங்கள்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கும். பட் நீங்க தான் ரெடி ஆகிக்கணும். தவ யோகிகள் நான் தவம் செய்யறவன் சொல்லக்கூடியவர்கள் 5 மணிக்கு தவம் செய்ய, அதுக்கு முன்னாலே தவம் செய்ய முடியும்னா செய்யுங்க. அதுக்கு முன்னால் 5 மணிக்கு தவமாவது கலந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் தவம் செய்வது எடுபடாது. மற்ற நேரங்களில் தவம் செய்வது ஒரு ஒப்புக்காகத்தான் செய்ய முடியும். மனசை கொஞ்சம் இழுத்து கொண்டு வரணும். ஆனா காலை தவம் அப்படி இல்லை. பிரபஞ்சம் ஒத்துழைக்கு, உயர் ஞானிகளினுடைய ஒத்துழைப்பு இருக்குது, நல்ல காற்றினுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அப்போ எல்லாமே ஒத்துழைப்பு இருக்கும்பொழுது செய்யக்கூடிய தவம் ஒரு உயர்நிலை தவமாக இருக்கும். இப்ப இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் ஓர்மைப்படும் பொழுது அது முழுமையான அமைதியை மனதிற்கு கொடுக்கும். இந்த அமைதி தான் உங்களுடைய அந்த நாளை பொழுதை கொண்டு செல்லக்கூடியது. இப்ப இந்த காலையில் நீங்க அமைதிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த நிலையில் பழைய சம்பவங்கள் அல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு அதுல ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிகழ்வு கிடைக்கும். அல்லது அதை ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை என்பது கிடைக்கும். அந்த பிரச்சனையை ஒதுக்கி வைத்து விடலாம், தள்ளி வைக்கலாம் என்ற ஒரு தன்மை என்பது இயல்பாக கிடைக்கும். இந்த காலையில் நீங்கள் எழுந்து அந்த இருப்பு நிலையை உணர்வதும் அல்லது காலையில் தவம் செய்யக்கூடிய நிலைகள் உங்களுக்கு மிகுந்த உயர்வை கொடுக்கும். நிச்சயமாக we are enjoying. நான்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நான் என்னன்னா காலையில எழுந்துட்டேன். அவர் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க என்ன நிகழ்ந்தது. இந்த மொபைலினுடைய பிரச்சனையை சொல்றேன். காலையில நான் எழுந்தேன். டைம் எனக்கு நான் நாளை காலுக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். ஏன்னா எழுந்து நான் உடற்பயிற்சி செய்து விட்டு தான் வருவேன். நான் மகராசன முடிய செய்து விடுவேன். காலையில தவத்துக்கு வருவதற்கு முன்னால் முடிச்சிட்டு தான் அக்குப்ரெஷருக்கு போவேன். அப்ப காலையில 3:30, 3:45 எழுந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அலாரம் அடிக்கும். ஏன்னா அது ஒரு இதுக்காக வச்சிருக்கிறேன். டயர்ல தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். அன்னைக்கு எழுந்துட்டேன். நான் அன்னைக்கு எழுந்து பாக்குறேன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் போல ஏதோ ஒரு ராங் மெசேஜ் ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்துது. நான் உடனே மொபைல் எடுத்து பார்த்தேன். வாட்ஸ்அப்ல எந்த மெசேஜும் இல்லை. பட் மனசு விடல. ஏதோ சம்பவம். நேர இதுல போனேன், யூடியூப்ல போனேன். அங்கேயும் பெருசா இல்லை. அடுத்து மனசு விடல. நான் பேஸ்புக் அதிகமா பார்க்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு பேஸ்புக்கு போனேன். பேஸ்புக்ல போனா கரூர் சம்பவத்தை அப்படி போட்டிருக்கேன். அந்த நிகழ்வுகள் அது எல்லாமே பார்த்த உடனே மனசு அப்படியே இருந்துச்சு. தவமே பண்ண முடியல. அன்னைக்கு தவம் நிகழ்த்தினேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் நிகழ்த்துறேன். அந்த வருத்த அலை மோதிக்கொண்டே இருக்குது. விடுபடல. தவம் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. தவம் முடிஞ்ச உடனே ஒரு தவம் நடத்தணும். ஒரு ஒரு மௌன அஞ்சலி ஒரு நிமிடம் நிறுத்தணும். பட் என்னன்னா, சென்னையில இருந்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க. சார் நீங்க தவம் நடத்தும் போதே எனக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்த அலை வந்து கொண்டே இருந்தது சார் அப்படின்னா. எப்படி மாறுதுன்னு பாருங்க. என்னிடமிருந்து அந்த அலை வந்து பிரதிபலிப்பாரு. இதுதான். அதனாலதான் நீங்க காலையில் மன அமைதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியை தக்க வைத்தால்தான் பிறருக்கு நம்ம அமைதி கொடுக்க முடியும், குடும்பத்துக்குள்ள அமைதி கொண்டு வர முடியும். அப்புறம் உங்களுக்கு தெரியும் சமுதாயத்துக்குள்ள அமைதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா உடனடியாக அதுக்கு தீர்வு கொடுக்காது. ஏன்னா பிரச்சனை இல்லாம இருக்காது. உடனடியாக தீர்வு கொடுக்காது. இப்போ ஒரு ஜார்ல தண்ணி எடுக்கிறோம். அந்த தண்ணியில கொஞ்சம் மண்ணை போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மண்ணு மணல் எல்லாமே கலங்கி அந்த நீர் வந்து தூசிப்பட்டு ஒரு மாதிரி கலங்கி போயிருக்கும். அந்த ஜார் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நேரம் ஆக ஆக அந்த தூசுகள் எல்லாமே கீழே போய் அடங்கிடும். அதே போலதாங்க மனது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீங்க எதிர்கொள்ளாது. நேரம் கொடு. நேரம் கொடுத்து அந்த பிரச்சனையவே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. தானாக இயல்பாக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பது தானாக கிடைக்கும். இப்போ அதிகமாக நம்மளை எது பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஈகோ தான். நம்ம யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா வெகுவாக நம்மளுடைய ஈகோ பாதிக்கும். நீங்க நிறைய பேரு நம்மளை குறை சொல்லி நம்மளுடைய ஈகோ பாதிச்சு அதிலிருந்து நாம விடுபடணும். அதுக்காக பிறர் குறை சொல்லிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. அந்த குறை சொன்னதை எல்லாமே ஒண்ணு நம்ம நிவர்த்தி செய்யணும், இல்லைன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. இந்த வண்டி ஓட்டும் போது பார்க்கலாம், நிறைய பேர் நம்மளை வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. மடையா வண்டி ஓட்டுற பாரு, கையை காட்டுவாங்க சிலர் போகும்போது. சிலரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால வண்டி ஓட்டிட்டு வர்றேன். நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போவோம்? 40 to 50 போவோம் ஸ்கூட்டர். பின்னால 2 பசங்க, யோ என்னைய வண்டி ஓட்டுற. உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்? எழுந்து விடும். பட் ரோட்ல அப்படித்தான் இருப்பாங்க. சமுதாய அமைப்பு அப்படித்தான். நாம புண்பற்றக்கூடாது. நம்மளுடைய ஈகோ எந்திரிச்சிடக்கூடாது. எப்படி சொல்லலாம், இந்த ஈகோவை வந்து எழுப்பி விட்டு விடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். குடும்பத்துல ரொம்ப இதா வரும். குடும்பங்களில் வந்து இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வரும். ஆண்டாண்டு காலமா உழைச்சிருப்போம். நம்ம எல்லாமே செஞ்சிருப்போம். குழந்தைகளுக்காக பாடுபட்டு இருப்போம். குழந்தைங்க வந்து சிம்பிளா கேட்பாங்க, எங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குனால எங்களுக்கு என்ன பயன்? நீங்க எங்களுக்கு சுமைதான். சில வார்த்தைகள் வரலாம், கோபத்துல வரலாம், பிரச்சனைகள்ல வரலாம், ஏதாவது ஒரு வகையில வரலாம். அப்ப அதெல்லாம் வந்து பொறுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுமை என்பது நம்மிடம். ஏன்னா ஈகோல அடிபடலை அப்படின்னு சொன்னா அந்த மனசுக்குள்ள உறுத்தல் என்பது இருக்காது. ஏற்றுக்கொள்ளணும். நானு நான் ஞான ரிஷி கிட்ட கூட ஒரு தடவை போன் பண்ணி சொன்னேங்க. காந்திபுரத்துல போயிட்டு கோயம்புத்தூர் ஸ்கூட்டர் நிறுத்துக்கு போன ஒரு கடையில் ஹோமியோ மருந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ முன்னால ஒரு ஆட்டோ நின்றுச்சு. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஆட்டோ கொஞ்சம் இது பண்ணி லேசா பட்டுச்சு. ஆட்டோ பெருசா ஒண்ணும் படல, லேசா. அந்த ஆட்டோக்காரர் இப்படி எட்டி பார்த்தாங்க.
ஐயா கொஞ்சம் ஆட்டோவை கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கோங்க, நான் வண்டி இந்த பக்கம் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா வண்டி பஸ் கார்லாம் போய்கிட்டு இருக்கு, பஸ் எல்லாம். அந்த ஆள் நல்லா தண்ணி போட்டிருக்காப்புல. தண்ணியா கஞ்சாவான்னு தெரியல. இப்பதான் கஞ்சா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கிடைக்கிறதுல. கெட்ட வார்த்தைனா அப்படி கெட்ட வார்த்தை. நான் ஒண்ணுமே பேசல. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கடைக்காரர் வந்துட்டார். வந்து அந்த ஆளை கண்டமானிக்கு திட்டி, முதல்ல நீ ஆட்டோ வாங்கிட்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு விட்டார். எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து நம்மளுடைய ஈகோவுக்கு ஒரு அடி. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், ஞானாசிரியர், ஒரு பேங்க் ரிட்டையர், எனக்குன்னு சரிய கமாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் சுமந்து கொண்டு செல்றேன் பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். ஏன் ஞான ரிஷிட்டு போன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு என்னுடைய ஈகோவுக்கு ஒரு நல்ல அடி கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டார். இதெல்லாம் நிகழும். அப்ப இது குடும்பத்திலையும் நிகழும். கையை காட்டுவாங்க, பேசுவாங்க, ரோட்ல நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஈகோ. அடுத்து நான் ஒரு பாயிண்ட மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். தனியா உட்கார்ந்து ஒரு பேப்பரை எடுத்து உங்களுக்கு உங்களுடன் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு எழுதுங்க. நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எதுன்னு எழுதுங்க. நிரந்தரமாக இருக்கக்கூடிய பதவிகள் எதுன்னு எழுதுங்க. நிரந்தரமாக இருக்கக்கூடிய செல்வாக்கு, புகழ் எல்லாமே எழுதுங்க ஒரு பேப்பர். எது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு. இப்ப நான் சொன்ன உடனே எதுவுமே நிரந்தரம் இல்லை நீங்க சிம்பிளா சொல்லிடுவீங்க. ஆனால் அதுல ஒரு கவனிப்பு இருக்கணும். நான் இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். உங்க வீட்டை எடுத்துக்கோ. நீங்க இருக்கிற வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு டிசைன் பண்ணி, எவ்வளவு உழைப்பு கொடுத்து இந்த வீடை கட்டியிருப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 50 வருஷம் கழிச்சு இந்த வீடு யாருக்கிட்ட இருக்கும்? வேண்டாம், 100 வருஷம் கழிச்சு. இவ மனசுக்கு இப்ப இந்த ஒரு பாயிண்ட் மிகவும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடு என்கிட்ட இருக்காது, இந்த வீடு என்கிட்ட இருக்காது, நான் இதை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது விடுபட்ட நிலை கொடுக்குதா, மனசுக்கு சங்கடம் கொடுக்குதான்னு கவனிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த இடத்துல சங்கடம் வராம இருந்தது என்று சொன்னால் நீங்கள் ஞானி, தவத்துல ரீச் பண்ணிட்டீங்க. இட் வில் ஹேப்பன். உறவுகளை கணக்கிட்டு பாருங்க. எதுவுமே நிரந்தரமானவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தட்டிச்சுன்னு சொன்னா, இதெல்லாம் விட்டுத்தான் நான் போக போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா நீங்கள் ஞானி. அதுல அந்த பற்றற்ற நிலை அல்லது விடுபட்ட நிலை வரும் பொழுது மனசிற்கு ஒரு குதூகலம் வருகிறதான் பாருங்க, ஒரு மன நிறைவு வருகிறதான் பாருங்க. நிறைவு வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்லை. நீங்க உங்களுக்கு ஒரு நிறைவு வந்துருச்சுன்னு சொன்னா யூ கேன் ஹேண்டில் வெரி ஈஸிலி எவ்ரிதிங். யாரும் உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. யூஆர் எ வெரி ஸ்ட்ராங் பர்சன். யுவர் மைண்ட் வில் பி வெரி ஸ்ட்ராங். யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அந்த மனநிலையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீடித்த அமைதி இருக்கும். நீடித்த அமைதி இருக்கும். நான் ஒரு உதாரணம் வந்து அடிக்கடி சொல்லுவேன். நம்ம மலையாளத்துல ஒரு படம் வந்தது,
அது தமிழ்லயும் ஆக்குனாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஐயர் தி கிரேட்னு ஒரு படம் வந்துச்சு. இல்ல மம்முட்டி நடிச்சிருப்பார். அவர் அவர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஒரு பிளைட் கடத்தல் நடக்கும், இவங்க கடத்துறாங்கன்னு சொல்லுவாரு, கரெக்டா அது பிடிச்சிருவாங்க. ஒன்னொன்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, ஒன்னொன்னா பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, அந்த கடத்தல்காரங்களே என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு டைம் குறிச்சிடுவார். இத்தனை மணிக்கு அவங்க என்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு டைம் குறிச்சிடுவார். அப்போ போலீஸ் எஸ்கார்ட் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி உள்ள வருவான். எப்படி வர்றான் அப்படிங்கறதெல்லாம் அதுல காட்டுவாங்க. காட்டி ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணும்போது அவர் அந்த ருத்ராட்சி கொட்டையை ஒன்னொன்னா அப்படியே பண்ணி அந்த தவத்துல இருப்பார். அப்ப அந்த டைம் அவருக்கு தெரியும், இந்த நேரத்துல நான் என்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஷூட்டிங் ஆகும் பொழுது உடம்புல பட்டா கூட அந்த ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். அப்படியே சிரித்து கொண்டே அந்த சாவை ஏற்றுக்கொண்டே இருக்கும். அது படத்துக்கு எடுத்தா கூட நாவலும் அந்த சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோராலையும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயது, குறிப்பிட்ட அனுபவங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நீங்க ஒரு தவத்துல மேலோங்கி வரணும், சில புரிதல்கள் ஏற்படணும், பற்றற்ற வாழ்க்கைக்கு நம்ம வரணும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்குத்தான். அப்போ பற்றற்ற வாழ்க்கை, விடுபட்ட நிலை, இவைகள் தான் மன அமைதியை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து உணர்ந்து கொண்டு, ஏன்னா மகரிஷி அவங்க கவலை ஒழித்தல் சொல்றாங்க, கவலை ஒழித்தல்ங்கிறாங்க. நம்ம கவலைப்படாம இருக்க முடியுதான்னு பார்த்தோம்னு சொன்னா, சில விஷயங்களை மகரிஷி சொன்ன விஷயங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, நடைமுறைக்கு நாம கொண்டு வருவதில்லை. அதனால என்னதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கவலை வருகிறது. அப்ப புரிதல் என்பது மிகவும் அவசியம். அதனால அன்பர்களே, ஒரு ரொம்ப குறுகிய அளவுல தான் பேசியிருக்கேன். ஏன்னா இது அடுத்த வாரம் மீண்டும் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். காலையில் எழுந்து தவம் செய்யுங்க. தவத்தினுடைய ஆற்றல் அன்றைய பொழுதை உங்களுக்கு வழி நடத்தும். காலை தவம் இந்த மகா பிரபஞ்ச ஆற்றல் உங்களோடு இணைந்து நிற்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு விடை கிடைக்கும். இது உண்மை, சத்தியம். அதனால காலை தவத்தை 5 மணிக்கு எழுந்து கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்யுங்கள். மற்ற விஷயங்கள் நான் சொன்னேன், மொபைல் அந்த யூடியூப் அல்லது இப்ப அதிகமா வந்திருக்க இன்ஸ்டாகிராம், முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்து விடுங்க. அதிலேயே நேரத்தை போக்குனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதோடு தொடர்பு கொள்கிறீர்கள். நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அவர்களாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வாழ்வது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதை கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்து சிக்கல்கள், ஈகோ. அந்த ஈகோவை எப்படி தவிர்ப்பது என்பதை நீங்க ஆலோசிங்க. உங்களை யார் என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்கிறதா பாதிக்காமல் இருக்கிறதாங்கிற அனலைஸ் பண்ணி என்னை பாதிப்பதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து, இந்த உலகம் என்பது நிரந்தரமானதா என்பதை பாருங்கள். நீங்க இந்த உலகத்தில் காணக்கூடிய உறவுகள், பொருட்கள் நிரந்தரமானது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இதை நீங்க ஆராய்ச்சி செய்து இந்த ஆராய்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால், இதிலிருந்து ஒரு விடுபட்ட நிலைக்கு நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் மனம் அமைதி என்பதை பெற முடியும். உறவுகளோ, சொந்தங்களோ, சமுதாயங்களோ யாரும் உங்களுடைய மன அமைதியை கெடுத்துவிட முடியாது. அந்த வகையிலே உங்களுடைய மன அமைதியை தக்க வைத்துக் கொள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே சிந்தனையை தொடர்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க.